State and prove isotonicity property of lattice. State and prove the isotonicity properties of lattice. So நம்ம என்ன எழுத போறோம்? எப்பயும் போல ஸ்டேட்மெண்ட்ல let L, greatest lower bound, least upper bound be a lattice. Be a lattice. மூணு எலிமெண்ட் for every a, b, c belongs to corresponding lattice. Then we have b is preceded of c, which implies that b is preceded of c, which implies that first one a b is greatest lower bound is less than or equal to a c greatest lower bound. Second property, least upper bound of a comma b is less than or equal to least upper bound of a comma c. இதுதான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, சைஸ்டோடெனிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. இது எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ண ஐடியா தான். இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத அவன் ஒரு ரூல் அவனே சொல்லிட்டான். இப்போ எது வந்து ப்ரிசீடர் எது வந்து சக்சஸர்னு அவனே சொல்லிட்டான். அப்போ இப்படி இருக்கும்போது நாமளே டேரெக்டாக எடுக்க முடியும். இந்த இது வந்து ப்ரீவியஸ் தெரியும், அது ரெண்டுமே எடுத்தோம். இந்த ஒரு ரூல் அவன் சொல்லிக்கிறான். அப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ண முடியும் ப்ரூவ். இப்போ கிவன் என்ன சொல்லிக்கிறாங்க? கிவன் b is less than or equal to c ன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. b is less than or equal to c னா நம்மளுக்கு greatest lower bound or b, c என்ன கிடைக்கும்? lower bound. அப்ப lower bound போது என்ன கிடைக்கும்? b and c. lower boundங்கிறது அவனே less than or equal to preceded தான் நம்மளுக்கு lower bound. இப்ப டைரக்டா அவனே கொடுத்தா இது b ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி least upper bound of p, c வந்தது என்ன கிடைக்கும்? p upper bound of c equal to என்ன கிடைக்கும்? அப்ப இந்த ரூல் பார்க்கும்போது தெரியும் எது பெரிய வேல்யூ, c தான் பெரிய வேல்யூ. அப்ப டைரக்டா c தெரியும். இது வந்து இன்டைரக்டா கொடுக்குறான். சரிங்களா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா இதுவும் ப்ரூவ் தான். as per definition படி இது நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம டயகிராம் போட்டு பாத்துக்கிறோம். எது பெரிய வேல்யூ அது அப்பர் பவுண்ட். b க்கு c க்கு இருக்குது, இங்க b இருக்குது, இங்க c இருக்குது. அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் இது என்னது, ஒரே ஒரு வேல்யூ இருக்கும்போது இது என்னது, இது வந்து லோயர் பவுண்ட் தெரியும், இது வந்து அப்பர் பவுண்ட் தெரியும். அப்ப ஒரே வேல்யூ என்னது, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் இதே தான், லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இதே தான். சரிங்களா? ஏன்னா நிறைய இடத்துல நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கணும். அப்ப இது சிங்கிள் எலிமெண்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய டெஃபினிஷன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான், அவனே கொடுத்தா b less than or equal to c ன்னு அவனே கண்டிஷன் கொடுத்துட்டான். அதனால இது சாட்டிஸ்ஃபை டைரக்டாக நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி, இது எப்படி ப்ரூவ் பண்றது? ஸோ அப்படிங்கிறத 2-3 ஐடியாவில் சொல்லிக்கிறாங்க. சரி, இது எப்படி பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். மொத்தம் 2 ப்ராப்பர்ட்டிக்கு 2 ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரூவ் என்ன பண்ண போறோம்னா, a and b is less than or equal to a and c ப்ரூவ் பண்ண வேணும். இது அண்டுங்கிறது என்னது, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். ப்ரூஃப் ஆஃப் 1. சார் இப்போ என்ன பண்ண போறோம், இது வந்து டைரக்டா ப்ரூவ் பண்ணது ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு பிசியோட காம்பினேஷன் வந்து நம்ம டைரக்டா ப்ரூவ் பண்ணலாம். பிசியோட காம்பினேஷன் தான் நம்ம டைரக்டா ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இட் இஸ் இன்டைரக்டா நம்ம ப்ரூவ் பண்றதுன்னா இட் இஸ் enough டு ப்ரூவ் தட் இட் இஸ் enough டு ப்ரூவ் என்ன பண்ணலாம், ரெண்டுக்கு காம்பினேஷன் எடுக்கணும். ஏ பி கிரேட்டஸ்ட் காமன் ஜிஎல்பி அண்டு ரெண்டு கம்பைன் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்பைன் பண்ணி எடுத்துட்டு என்ன கிடைக்கும் கண்டிப்பா, சரி இது சி, இது சி. சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன கிடைக்கணுங்கிறாங்கன்னா ஏ அண்டு பி கிடைச்சதுன்னா போதுங்க. ஏ அண்டு பி கிடைச்சா போதுங்க. சரி, எப்படி ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற ஐடியாவை இப்போ பார்ப்போம். இப்போ எல்கச்சஸ் சைடு எடுக்க போகிறோம். எல்கச்சஸ் சைடு என்ன ஆகுது, ஏ பியோட கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட்
and A and C ஓட greatest square count. ஸோ இதை எடுக்கும்போது இங்கே என்ன நடக்கும்? இந்த ஆப்ரேட்டர் வந்துருக்குது. இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? அசோசியேட் லா அப்ளை பண்ணுறேன். ஸோ அசோசியேட் லா என்ன ஆகுது? A and B, இந்த அசோசியேட் லா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு அப்ளை பண்ணுறேன். அண்டு A and C, A and C. ஸோ again என்ன ஆகுது? that is equal to A and B and காம்படிட்டிவ் லா இங்கே வந்து எழுதிக்கணும். இதுக்கு என்ன லா அப்ளை பண்ணிக்கிறேன்? அசோசியேட் லா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். அசோசியேட் லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ காம்படிட்டிவ் லா அப்ளை பண்ணுறேன். P and A க்ளோஸ் பண்ணிடுங்க. இது என்னது? காம்படிட்டிவ் லா. இது வந்து காம்படிட்டிவ் லா. ரெண்டையும் சேஞ்ச் பண்ணி எடுக்கிற காம்படிட்டிவ் லா அப்படிங்கிற. மறுபடியும் என்ன கிடைக்குது? A and B and C, P and C and A எழுதுறேன். இதனோட லா என்னது? இது மூணு ஆப்ரேட்டர், ஒரே ஒரு ஆப்ரேட்டர் மூணு எலிமெண்ட், ஒரு ஆப்ரேட்டர் ரெண்டு டைம் ரிப்பீட்டட் ஆகும் அப்படின்னா அசோசியேட் லா. அசோசியேட் லா. அப்போ நல்லா பார்த்துங்க, P and C, பட் ரூல் என்ன? P is less than or equal to C given condition. அப்போ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம். இதனோட வேல்யூ என்னது? Bன்னு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ என்னாச்சு? that is equal to A and என்னது? B and C, P and A இருக்கு. கரெக்ட்டா? B and A இருக்கு. ஓகே. அப்போ இது again என்னன்னா A and என்ன எழுதலாம்? A and B ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? அப்போ இது again என்னன்னா again அசோசியேட் தான். A and B ன்னு எழுதலாம். சரிங்களா? இது என்ன ரூல்? இது P greater than or equal to C னால இது B ஆ மாறுது. சரிங்களா? இது B ஆ மாறுறதுக்கான ரூல் இது. அப்போ இது என்ன நடந்துக்குது? இது வந்து காம்படிட்டிவ் லா நடந்துக்குது. இங்க வந்து காம்படிட்டிவ் லா. ஸோ இப்போ இங்கே எகைன் கீழே என்ன நடக்குது? அசோசியேட் லா நடக்குது. கீழே வந்து அசோசியேட் லா நடக்குது. அண்டு A and Aன்னு வந்துருக்குதுல்ல. அப்போ A and A என்னது? ரெண்டு சேமாக இருந்தாலும் என்ன கிடைக்கும்? ஏவா தான் கிடைக்கும். அப்போ A and Bன்னு வந்துருச்சு. A and Bன்னு வந்துருக்குது. ரெண்டு சேமாக இருந்தது என்ன எழுதணும்? ஐடம் பொட்டன்ட் தான். சரிங்களா? இது ரெண்டும் வந்துச்சுன்னா என்னது? ஐடம் பொட்டன்ட். அப்போ நம்ம என்ன எடுத்தோம்? A and B and A and Cன்னு எடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? A and B கிடைக்கணும். RHS சைடு கிடைச்சிச்சு. அப்போ LHS சைடு RHS சைடு வந்துருச்சு. அப்போ இதனோட மீனிங் என்ன? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் A and B, A and C ஈக்குவல் டு என்ன நடந்துக்குது? A and B நடந்துக்குது. எதனால் அப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னா, நம்ம C கிரேட்டர் த வேல்யூன்னு தெரியும் B கம்பேரிங் பண்ணும்போது. பட் ஏவோட ரூல் தெரியுமா? நம்மளுக்கு ஏவோட ரூல் தெரியாது. ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பியா இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சியா நமக்கு தெரியாது. சரிங்களா? அதனால என்ன பண்ணுறாங்க? இது எந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகுது நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் எனக்கு தெரியல, பி மட்டும் தான் நம்மளுக்கு சின்ன வேலையும் தெரியுது. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது எது தெரியும் போது அது கிடைக்கும். சரிங்களா? இது கிடைச்சதுன்னா சரி. இது ரெண்டு ஏ என்ன கண்டிஷன் சொல்லல, பிக்கு மட்டும் தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால ஏக்கு வந்து தெரியாதனால நம்ம வந்து இந்த ப்ரூவ் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதே தான் அடுத்த ப்ரூஃப். ஸோ அடுத்த ப்ரூஃப் என்ன? ஐடென்டிட்டியோட அடுத்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் முடிஞ்சது. செகண்ட் ப்ரூஃப் இதே ஐடியா. இப்போ என்ன பண்ணணுமோ அதே ஐடியா. ஏன்னா அதுக்கு என்ன ரூல்? P is less than or equal to C. P is less than or equal to C என்ன கிடைக்கும்? C தான் பெரிய வேல்யூ எடுக்கிறோம். அப்போ ஏங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இதுக்கு என்ன கிடைக்கும்? ARCன்னு கிடைக்கும். ஏன்னா ஏவோட கண்டிஷன் கொடுத்தோம்னா ARCன்னு கிடைக்கும். அப்போ இது எடுக்கும்போது எப்படி எடுக்குங்க? செகண்ட் ப்ரூஃப் நம்ம செகண்ட் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ARB equal to ARC less than or equal to less than or equal identity தானா less than or equal ARC அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்டைரக்டாக எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்? இன்டைரக்டாக எப்படி பண்ண போகிறோம்னா, இது B லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு C தெரிஞ்சிருச்சு. அப்போ என்னது இதனோட மீனிங்கு? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் B, C நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? Cன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏக்கும் சிக்கும் நமக்கு தெரியாது. கரெக்டா? ஏக்கும் சிக்கும் எது நம்மளுக்கு தெரியாது. அப்போ இது லீஸ்ட் அப்பர் பவுண்டோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாதனால ARCங்கிறது வேல்யூ என்ன நமக்கு தெரியாது. அப்போ அதுதான் நம்மளுடைய வேல்யூ அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்.
சரிங்களா? இது எதனோடது? டு ப்ரூவ் என்னோட இந்த ப்ரூவ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ரெண்டையும் காம்பினேஷன் எடுக்க போறோம். A or B or A or C equal to என்ன எடுக்கணும்? A or C ன்னு எடுத்துட்டா அதுதான் இதனுடைய லீஸ்ட் அப்பர் பவுண்டோட வேல்யூ. இதனோட டெஃபினிஷனே லீஸ்ட் அப்பர் பவுண்ட் தானே. லீஸ்ட் அப்பர் பவுண்டோட டெஃபினிஷன் என்ன சொல்லுது? A வந்து அப்பர் பவுண்டா இருக்குதுன்னா B வந்து எனி எலிமெண்ட் ஆஃப் கரஸ்பாண்டிங் செட்ல இருக்குதுன்னா என்ன கிடைக்கணும்? A is less than or equal to B. இதுதான் வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்டோட டெஃபினிஷன். ஓகேங்களா? A or B ஓட டெஃபினிஷன் இதுதான். லீஸ்ட் அப்பர் பவுண்டோட டெஃபினிஷனே இதுதான். அப்ப இதனோட மீனிங் என்ன? A or B is a least upper bound of, அதாவது இது வந்து என்ன கிடைக்குங்க? A or C விட பெருசா இருக்குங்க. சரிங்களா? இப்போ இது அதான் நம்ம சொல்ல போறோம். அதை இன்டைரக்டா நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ ப்ரீவியஸ் இதுல என்ன பண்ணுமோ அதே ஒர்க் தான். இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ நம்மளோட given the condition is B less than or equal to C, which implies that B or C equal to C. இது நம்ம கையில் இருக்குது. இந்த டெஃபினிஷன் நம்ம கையில் இருக்குது. அப்போ LHS எடுங்க. LHS எடுத்து இந்த டெஃபினிஷன் ரெண்டு டைம் அப்ளை பண்ணி ரிசல்ட் வரும். அப்போ LHS யாரு? இவன் தான் LHS. அப்போ என்னாச்சு? A or B or A or C equal to நம்ம போனது அப்ளை பண்ணது தான். என்ன அப்படிலாம் அப்ளை பண்றோம்? அசோசியேட் தான். B or A or C இது எழுத முடியும் போது அசோசியேட் தான். அப்போ எகைன் என்ன நடக்குது? எகைன் வந்து நம்ம அசோசியேட்ல தான் எகைன் பண்றோம் நினைக்கிறேன். அசோசியேட்ல என்ன பண்ணோம்? ஓகே, காம்படிட்டிவ்ல அப்ளை பண்ணுங்க. இது ஏஆர்சி இதை காம்படிட்டிவ்ல அப்ளை பண்ணுங்க. அப்போ ஈஸி. அப்போ ஏஆர் சிஆர் ஏன்னு போட்டால் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். அப்போ அது என்னெல்லாம் காம்படிட்டிவ்ல அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன நடக்குது? தட் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் எகைன் அசோசியேட் தான். பிஆர்சி ஆர்ஏ பிஆர்சி ஆர்ஏ இது என்னெல்லாம் அசோசியேட்ல எகைன் அப்ளை பண்ணிக்கிறோம். ஏஆர் இங்க பாருங்க, பிஆர்சின்னு என்ன பண்ணுறோம்? பிஆர்சின்னா சி. எதனால? பி இஸ் ப்ரிசீடட் ஆஃப் ஏ. பி இஸ் ப்ரிசீடட் ஆஃப் ஏங்கும் போது என்னாச்சு? என்னோட வேலையை தெரிஞ்சிச்சு, சின்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? அப்போ இது எகைன் என்ன நடக்குது? ஏஆர் இது என்னது? பைதா இது வேணா ஸ்டார்னு வச்சுங்க. பை யூசிங் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டார். இப்போ எகைன் என்ன பண்ண போகிறோம்? காம்படிட்டிவ்லாம் எழுத போகிறேன். அப்போ ஏஆர்சி இது என்னது? எகைன் காம்படிட்டிவ் தான். அப்போ காம்படிட்டிவ்ல எழுத முடியும். என்ன பண்ண போகிறோம்? திரும்ப அசோசியேட்ல அப்ளை பண்ணணும். இங்கே 2 3 தான் வருது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஏஆர்சி இப்போ இது என்னது? எகைன் அசோசியேட்டிவ் தான். அப்போ ஏஆர்ஏன்னு என்ன தெரியும்? ஐடென்டி போட்டுருக்கலாம். ஏஆர்ஏன்னா ஐடென்டி போட்டுருக்கலாம். சிங்கிள் டைம் எழுதுனா போதும் ஐடென்டி போட்டுருக்கலாம் ஏவை. அப்போ அதுக்கு பேர் ஐடென்டி போட்டுருக்கலாம். அப்போ நம்ம ப்ரூஃப் வந்துச்சா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரூஃப் என்ன? ஏஆர்பி ஆர் ஏஆர்சி ஈக்குவல் டு ஏஆர்சின்னு ப்ரூஃப் வரும். தட்ஸ் இஸ் கால்ட் ஏ. 2 ப்ரூஃப் ஆயிடுச்சு. இந்த ப்ரூஃப் தான் வந்து நம்மளுடைய ஐடென்டி போட்டுருக்கலாம்னு நமக்கு தெரியும். ஸோ இது எல்ஓபி எல்யூபி ஜிஎல்பி அதோட நோட்டேஷன் இப்போ நியூவாக லேர்ன் பண்ணுறீங்க.